ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட், சூப்பர், ஹாவ் அ நைஸ் டே. வெல்கம் டு மேக் லீடர்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமாடா? எப்பயும் போல் என்ன சொல்லலாம், மேக்ஸில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 பார்த்துட்டு இருக்கோம். டேர்ம் 1ல் என்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு? யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யூனிட் 2 என்னடா? நம்பர்ஸ். நம்பர்ஸில் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9 நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்பர்ஸ்னால் என்ன, நம்பர்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணுறது, மோர்னா என்ன, லெஸ்னா என்ன நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 2.2 அடிஷன் தான். இப்போ நம்ம கரண்ட்டாக நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம். 2.2 அடிஷன்னா என்ன, எப்படி ஆட் பண்ணுறது, எந்தெந்த வேலை நம்ம ஆட் பண்ணுறது நம்ம பார்த்தோம். ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆட் பண்ணணும், பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணணும் நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் இன்னைக்கு என்னன்னா அதை ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு அடிஷன் கிளாஸ் கம்ப்ளீட்டட். அடுத்த கிளாஸில் நம்ம சப்ராக்ஷன்னா என்ன, ஜீரோனா என்ன, அதோட வேல்யூஸ்னா என்ன, எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணிகிட்டே வருவோம். 1 by 1 நம்ம ரசையெல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அடிஷனோட ப்ராக்டிஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமாடா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 2.2ல் அடிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆட் அண்ட் கலர் த கரெக்ட் நம்பர் அப்படி சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆட் பண்ண நேற்று தானோட கிளாஸில் பார்த்தோம். ஆட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணலாம், ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம், இல்லைன்னா பீட்ஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். நீங்கள் டக்குன்னு ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிறீங்களா? 2 + 3 எத்தனைடா கவுண்ட் பண்ணுங்க. 2 ஃபிங்கர்ஸ் விட்டீங்களா, தென் என்ன பண்ணணும், 3 ஃபிங்கர்ஸ். 2 அடுத்து ஒரு 3 ஃபிங்கர்ஸ் என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணுங்க. 2 அடுத்து 3, 4, 5. ஸோ ஆன்சர் இஸ் 5. வேர் இஸ் த 5? 5 எங்கே இருக்குது பாருங்க. ஓ, திஸ் இஸ் த 5. நான் அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்கேன், 5 கலர் பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. நான் 5க்கு ஆன்சருக்கு கலர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சம் கொடுத்துருக்காங்க, 1 + 5. நேற்றே ஆல்ரெடி சொல்லிட்டேன், 5 கொடுத்தாலே நமக்கு ஈஸி. ஒன் ஹேண்டில் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கும், 5. நெக்ஸ்ட் ஹேண்டில் ஒரு ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 5 + 1 என்னடா, ஈஸியாக ஆட் பண்ணிடலாம், 6. ஸோ வேர் இஸ் த 6? 6 எங்கே இருக்குது பாருங்க. இது 4, இது 1, 6 எங்கடா இருக்குது, ஏதோ இங்கே இருக்கா. ஸோ 6 இஸ் த ஆன்சர். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், கலர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சம் கொடுத்துருக்காங்க, 3 + 4. 3 + 4 ஃபர்ஸ்ட் 3 ஃபிங்கர்ஸ். ஓகே, ரெடி. அடுத்து தென் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஹேண்டில் ஒரு 4 ஃபிங்கர்ஸ். ஓகேவா, விட்டீங்களா? இப்போ வந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? 3க்கு அடுத்து 4 ஃபிங்கர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 5, 6, 7. ஓகேவாடா? 3க்கு அடுத்து என்ன பண்ணணும், 4, 5, 6, 7. சாரி, கரெக்டா? ஓகே, 7. 7 இஸ் த ஆன்சர். ஸோ 7க்கு இங்கே எங்கே இருக்குது, 7 இங்கே 3 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இதான 7. ஸோ 7க்கு நான் என்ன பண்ணியாச்சு, கலர் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் சம் பார்க்கலாமா? அந்த சமுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும், ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. 7 + 2 என்னடா, 7 + 2னா எத்தனை, 7 ஃபிங்கர்ஸ் விட்டீங்களா? வெரி குட். நெக்ஸ்ட் ஒரு 2 ஃபிங்கர்ஸ். 7 + 2 என்னடா, 8, 9. ஸோ 9 இஸ் த ஆன்சர். வேர் இஸ் த 9? த ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு இல்லையா, 9. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியாச்சு, கலர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 4 + 4. 4 + 4னா இந்த ஹேண்டில் ஒரு 4, அந்த ஹேண்டில் ஒரு 4 ஃபிங்கர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணி எடுங்க. 1, 2, 3, 4. ஓகே, அடுத்து இந்த ஹேண்டில் ஒரு 4 ஃபிங்கர்ஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4. இப்போ 4 + 4 ஆட் பண்ணுங்க. எத்தனை வருது? 4க்கு அடுத்து என்ன சொல்லணும், 5, 6, 7, 8. வெரி குட். 8 எங்கே இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ இங்கே இருக்குது 8 இருக்கு இல்லையா, அதுக்கு நான் க்ரீன் கலர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 6 + 3. ஸோ 6 ஃபிங்கர்ஸ் ஈஸியா, ஒரு ஹேண்டு ப்ளஸ் 1 ஃபிங்கர். ஸோ வெரி குட், 6 ஃபிங்கர். தென் அடுத்து ஒரு 3 ஃபிங்கர்ஸை ஆட் பண்ணுங்க. 6க்கு அடுத்து என்னடா, 7, 8, 9. ஸோ 9 இஸ் த ஆன்சர். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் நோட் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த 3 சம்ஸை நீங்கள் என்ன சொல்லணும், மம்மிகிட்ட நோட்டு கொடுத்து எனக்கு ரைட் பண்ணி கொடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் மம்மி சொல்லி என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும்.
மேக்ஸை தினம் பேசிஸில் டெய்லி பேசிஸில் நீங்கள் போட்டு பார்த்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும். மேக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும், மக்கப் வந்து பண்ணக்கூடாது. ஓகே பேபிஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கலர் டூ நம்பர்ஸ் விச் மேக் 8. அதாவது ரெண்டு நம்பரை கூட்டி 8 வர்ற மாதிரி, 8 இருக்கு இல்லையா, 8 வர்ற மாதிரி ரெண்டு நம்பர்ஸை கூட்டி காமிங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆட் பண்ணுங்க ஏதாச்சும் ஒரு ரெண்டு நம்பர். இங்கே இந்த பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இந்த ஆரோ மார்க் பண்ணுறீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கோங்க. எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5. 5 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 5 நம்பர்ஸில் எனி 2 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 2 நம்பர்ஸ் எடுக்கணும். எடுத்து அதை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? 8 கிடைக்கணும். ஏதாச்சும் 2 நம்பர்ஸ். நான் ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கிறேன் 4. 4 + 1 என்னடா? 4 + 1 5. ஸோ நமக்கு ஆன்சர் தப்பு. நமக்கு என்ன வரணும்? ரெண்டு நம்பர் கூட்டினா 8 வரணும், வராது. ஸோ 1 + 3 கூட்டினாலும் என்னது? சான்சஸ் கிடையாது. 4 தானடா. 1 + 3 என்னது? 4. 3 + 7 என்னது? 10. அதே போல் 7 + 6 8ஓட கூட தான் இல்லையா? அப்படி தானே? ரைட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆன்சர் 8 வர்ற மாதிரி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். 7 இருக்காடா? பார்த்த உடனே தெரியுது 7. ஸோ 7ஓட பக்கத்தில் இங்கே 1 இருக்குது. 7 + 1 என்னது? 8. ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ் எடுத்தோம்னா நமக்கு என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக 8ஐ மேக் பண்ணிடலாம். அப்படி தானடா? நமக்கு பார்த்த உடனே நம்பர்ஸை சூஸ் பண்ண தெரியணும். எதையோ ஆட் பண்ணால் நமக்கு ஈஸியாக நமக்கு கேட்டிருக்க நம்பர் கிடைக்கும்னு நீங்கள் என்ன செய்யணும்? சம்ம செய்ய தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். ப்ராக்டிஸ் வரும்போது தான் நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி தானே? இப்போ பாருங்களேன், இந்த நெக்ஸ்ட் சம்ம பாருங்களேன். அதே போல் 8 வரும். இந்த ரோவில் பாருங்களேன் 1 இருக்குது. வெரி குட். ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே 2 இருக்குது. 1 + 2 பார்த்துக்கலாம் 3, சின்ன நம்பர். ஸோ வராது. இப்போ பாருங்கள், அந்த 2 + 6 கூட்டுங்களேன். 6 ஃபிங்கர்ஸ் ஈஸியாக விட்டுருவீங்களா? 1 ஹேண்ட் + 1 ஃபிங்கர் எவ்வளோ? 6. 6 + 2 எத்தனை? 8. ஆன்சர் கிடச்சிருச்சா? ஓகே, வெரி குட். அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அடுத்து வராது. 5 + 4 9, 6 + 5 11. ஸோ பெரிய நம்பர்ஸ் வந்துடுச்சு. ஸோ பாசிபிள் ரொம்ப இல்லை, பாசிபிள் கிடையாது, கம்மி கிடையாது, பாசிபிளே கிடையாது. ஸோ எது ஆன்சர்? 2 + 6 தான் ஆன்சர். வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் சம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தேர்ட் சம், ஃபைனல் சம். இங்கே பாருங்கள், கொடுத்துருக்கதை எதை மேக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? 8ஐ மேக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முதல் நம்பரை என்னது? 9. ஸோ அது கிடையாது. அடுத்து பாருங்கள் 2, இங்கே 3. 2 + 3 நம்ம மேக் பண்ண முடியுமா? 5 தான் வரும். ஸோ பாசிபிள் இல்லை. 7 + 3 என்னடா? 10. ஸோ அதுவும் பாசிபிள் கிடையாது. அடுத்து 5 ஃபிங்கர்ஸ் + 3 கூட்டி பாருங்கள். 5 ஃபிங்கர்ஸ் + 3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 8. ஸோ அந்த 5 + 3 8ன்றதுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்? கலர் பண்ணிடுவோம். 5க்கு கலர் பண்ணுங்கள், தென் 3க்கு கலர் பண்ணிடுங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒரு செம்ம 2 செம்மை வந்து கவனிங்க. தேர்டு செம்மை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களே ஆன்சர் பண்ணி பழக ஆரம்பிங்க. ஓகேவா? புரியலையா? திரும்ப ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு இந்த செம்மை என்ன செய்யணும்? நீங்கள் ரஃப் நோட் எடுத்து டெய்லி பேசிஸில் கவனிக்கணும், செஞ்சு பார்க்கணும். மம்மிகிட்ட கொண்டு போய் கரெக்ஷன் கொடுக்கணும். அவங்க எந்த இடத்துல மிஸ்டேக் சொல்கிறாங்களோ இல்லை நீங்கள் திரும்ப வந்து வீடியோ பார்த்து அதை என்ன செய்யணும்? சரி பண்ணணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பேபிஸ்? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கலர் 2 நம்பர்ஸ் விச் மேக் 9 இன் டிஃபரெண்ட் வேஸ். அங்கே என்ன கொடுத்தாங்க? கலர் இன் 2, அங்கே 2 நம்பர்ஸை வச்சு 9ஐ மேக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்படி தானடா? இங்கே வந்து டிஃபரெண்ட் வேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் வந்து டிஃபரெண்ட் வேஸில் 9ஐ வந்து எனக்கு மேக் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2 நம்பர்ஸை வச்சு எந்த வேலைனாலும் கூட்டி ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்களேன், நான் எந்த கலர் எடுத்திருக்கேன்னா இந்த பிங்க்கு பாருங்கள். 8 + 1 9 வந்துருச்சா? ஓகே, ஸோ ஒரே கலர் கொடுத்துருக்கேன் 2 நம்பர்ஸுக்கு. ஓகே, அடுத்து 5க்கும் 4, 5 ஃபிங்கர்ஸ், அடுத்த ஹேண்டில் ஒரு 4 ஃபிங்கர்ஸ் விடுங்க, என்ன வரும்? 9. ஸோ அதை ரெண்டையும் நான் ஒரே கலரில் மேக் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் இந்த பாருங்களேன். இதில் வந்து 4 + 3 வந்து 7 வரும். ஸோ அது பாசிபிள் கிடையாது. நமக்கு 3 + 6 என்னது? 9. அப்போ அது பண்ணலாமா? ஓகே, குட். அடுத்து 2
7 2 7 கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆட் பண்ணோம்னா 9 வரும். ஸோ அது ரெண்டையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே கலர்ஸில் பண்ணியிருக்கேன். ஸோ சம்மை நீங்கள் என்ன செய்யணும், போட்டு பார்த்துட்டே வரணும். அப்போ தான் என்ன செய்யும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கே பாருங்களேன், சர்க்கிள் த நம்பர்ஸ் விச் கிவ் எ சம் ஆஃப் 9. சர்க்கிள் த நம்பர் விச் கிவ் எ சம் ஆஃப் 9 கொடுத்துருக்காங்களாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த நம்பரை கூட்டினா உங்களுக்கு டோட்டல் வந்து சம் 9 வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. எந்த நம்பர்லாம் கூட்டினா நம்ம 9 வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்களேன், இங்கே 7 இருக்குது, இங்கே 2 இருக்கும். ஆல்ரெடி நம்ம 7 + 2 9, 7 + 2 9ன்னு பார்த்துட்டே வர்றோமா. ஸோ 7 + 2 சர்க்கிள் நம்ம பண்ணிடலாமா? ஓகே. ஓகே. 4 + 5 என்னது 9 தான். நான் பார்த்த உடனே எனக்கு என்ன வந்தது, 7 + 2 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டே வந்தோம் இல்லையா, அதனால எனக்கு 7 + 2 வந்து ஃபெமிலியர் ஆனதுனால அது உடனே வந்துடுச்சு. 4 + 5 என்னது ஆட் பண்ணிங்கன்னா 9 தான் வரும். வெரி குட். அடுத்து உங்களுக்கு இங்கே பார்க்குறப்ப என்னடா உங்களுக்கு தோணுது, பார்த்த உடனே இந்த இருக்கு இல்லையா, 6 3 ஆட் பண்ணோம்னா 9 தானடா. 6 ஃபிங்கர்ஸ் ஈஸி தானே, 1 ஹேண்ட் ப்ளஸ் 1 ஃபிங்கர்ஸ். இன்னொரு ஹேண்டில் என்ன செய்யலாம், 3 ஃபிங்கர்ஸ் இருக்கலாம். 6 ஓகே 7 8 9. ஸோ 6 + 3 9. ஸோ அதை நம்ம என்ன செஞ்சிடலாம், சர்க்கிள் பண்ணிடலாமாடா. வெரி குட். நான் அதை சூஸ் பண்ணேன். ஆனால் பட் என்ன வந்திருக்கு மேலே, 1 + 8. ஓகே, அதுவும் கரெக்டாக தானடா. 8 + 1. அதை தான் சொல்கிறேன் இல்லையா, மேக்ஸை பொறுத்த வரையும் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வந்து தோணும். பார்த்த உடனே டக்குன்னு எது எனக்கு வந்து 7 + 2 தோணுது. அங்கே 4 + 5 என்ன செஞ்சுருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே போல் நான் அடுத்து எனக்கு என்ன தோணுது, 6 3 சொல்கிறேன், 1 8 வருது. உங்களுக்கு அதே போல் தான். அடுத்து நீங்கள் உங்க பார்த்தா உங்களுக்கு எது சம் 9 வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது எனக்கு தோணுதுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். பார்த்த உடனே சம் என்ன செய்யணும், போட ஆரம்பிக்கணும். கவனமாக ப்ராசஸ் பண்ணுங்கள், மிஸ்டேக் வராமல். ஓகேவாடா? இன்றைக்கி அடிஷன் கிளாஸோட ஃபைனல் வீடியோ இது. ஓகே, என்ன டவுட் இருந்துச்சுன்னா நல்லா பாருங்கள், பார்த்துட்டு படிங்க. ஓகே, தேங்க்யூ பேபிஸ், பாய்.